ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நீதி, சமூக நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு. இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சமூக நீதியை பற்றி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இடஒதுக்கீடை பற்றி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சமூக நலத்திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இது எப்பவும் போல தான். ஓகேவா? நம்ம வந்து பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அவர்களோட புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கில் தான் பார்க்குறோம். பாருங்கள், சமூக நீதினா என்ன, சமூக நல திட்டங்கள் என்னென்ன இருக்குது, இடஒதுக்கீடு கொள்கை, அதுக்கப்புறம் அதோட இடஒதுக்கீடை பற்றி நினைப்பும் நடைமுறையும் அதை எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்குறோம். சாதி ஒழிப்பா இல்லை தீண்டாமை ஒழிப்பா ரெண்டில் எது இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக், சமூக நீதி, சமூக நல திட்டங்கள், இடஒதுக்கீடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம எப்போவுமே டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது யார் சொன்னாங்க அப்படின்றது கொடுக்கல. ஸோ இருந்தாலும் நீங்கள் வாசிச்சு விட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு விதிகள் சமுதாய சமத்துவத்தின் மூலம் சமத்துவ சமுதாயம் அமைவதற்கான முன் தேவைகளை பட்டியலிடப்பட்டுள்ளது. ஓகேவா? பட்டியலிட்டுள்ளது. அதை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சமூக நீதினா என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சமூக நீதினா என்ன அப்படின்றத பாருங்கள். மனிதன் தன்னலமிக்கவன், அதே சமயம் கூடி வாழும் குணத்தீனன், சிந்திக்க தெரிந்தவன், பலதரப்பட்ட மக்கள் கூடி வாழும் அமைப்பே சமுதாயமாகும். நிறையா மக்கள் வந்து கூடி வாழ்கிறதுக்கு பேர் தான் சமுதாயம் அப்படிம்பாங்க. இந்த மக்களுக்கு நீதி வழங்குவது சமூக நீதி. இந்த மக்களுக்கு நீதியை வந்து கொடுக்கறது தான் சமூக நீதி. பொதுவாக சமூக நீதி பார்த்திங்கன்னா அந்த சொல்லுக்கு வந்து ஒரு 4 வகையான இதில் இருக்கும். அந்த சமூக நீதின்ற சொற்றொடர் எதை குறிக்கும்? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், ஒற்றுமை ஆகிய அடிப்படையில் அமைக்கப்படும் சமுதாய அமைப்பையோ அல்லது நிறுவனத்தையோ குறிக்கிறது தான் இந்த சமூக நீதின்ற சொல்லு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இத்தகைய சமுதாயத்தில் மனித உரிமைகள் காப்பாற்றப்படும், மக்கள் மக்களாக மதிக்கப்படுவர், அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும். எல்லாருமே வந்து சமமாக பார்க்கணும், கண்டிப்பாக சமமாக பார்க்கணும் அப்படின்றாங்க. சமூக நீதியின் மற்றொரு பரிமாணம் என்ன அப்படின்னா பொருளாதார விடுதலையும், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சமத்துவன்றாங்க. ஓகேவா? என்னென்னது? பொருளாதார விடுதலை, பொருளாதார சமத்துவம் அப்படின்றாங்க. இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள்ன்றாங்க. என்னென்ன அப்படின்னா பொருளாதார சமத்துவமும் சமூக சகோதரத்துவமும், இது ரெண்டும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள்ன்றாங்க. எந்த நாணயம்? சமூக நீதின்ற நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னது? சமூக சகோதரத்துவமும் அதுக்கப்புறம் பொருளாதார சமத்துவமும், இது ரெண்டு தான் சமூக நீதின்ற நாணயத்தோட இரு கண்கள், இரு பக்கங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சமூக நீதி இயக்கம். சமூக நீதியை நிலைநாட்ட உலகில் பல இயக்கங்கள் தோன்றியுள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா அமெரிக்காவில் தோன்றிய பசுமை கட்சி இயக்கம். பார்த்தீங்களா? க்ரீன் பார்ட்டி மூமெண்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? க்ரீன் பார்ட்டி மூமெண்ட் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1876. க்ரீன் பார்ட்டி மூமெண்ட் 1876 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவில் தோன்றிய பசுமை கட்சி இயக்கம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அந்த இயக்கம் மக்களின் சமூக பொருளாதார மனித உரிமைகள், பொது சுகாதாரம், உழவர் நலன் போன்றவற்றுக்கு நீதி கேட்டு போராடியது. இவற்றை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த பத்திரிகையும் புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. பார்த்தீங்களா? மக்களோட நீதியை கேட்டு போராடி இருக்குது எந்த அமைப்பு? இந்த பசுமை கட்சி இயக்கம்ன்ற அமைப்பு இந்த மாதிரி போராடி இருக்குது. ஓகேவா? அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், நீதி கட்சியும் சமூக நீதியும். நீதி கட்சி எப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1916 நவம்பர் மாதம் 20 இந்த மாதிரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? SILF அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னது? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதான் வந்து நீதி கட்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது வெளியிட்ட ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில பத்திரிகையின் பெயரால் நீதி கட்சி என்று மக்கள் செல்வாக்கு பெற்றது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையை நடத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த பத்திரிகையின் மூலமாக தான் வந்து அந்த கட்சி பேரே வந்து நீதி கட்சின்னு சொல்லி இந்த மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி நீதி கட்சி ஆயிரும். சமூக நீதியை குறிக்கோளாக கொண்ட இந்த கட்சி பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள், கட்டாய இலவச கல்வி, தொடக்க கல்வி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை, தொழிலாளர்கள் நலன், பெண்களுக்கு வாக்குரிமை, இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலப்பட்டா தரது, பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் ஆதி திராவிடர்கள்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சது, எல்லாத்துக்கும் மேலே சாதி வாரியான இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பல புரட்சிகரமான முற்போக்கு சமூக நலத்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியதான் அந்த நீதி கட்சி. அதனால தான் நீதி கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா சமூக நீதி குறிக்கோளுக்கு செயல் வடிவம் கொடுத்தது அப்படின்றாங்க. எந்த கட்சி? இந்த நீதி கட்சி தான். ஓகேவா? இது எல்லாமே முக்கியம் தான், பட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் சமூக நீதி 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால தான் நம்ம குடியரசு தினமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம்.
இந்திய மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்கியது. எது? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை உரிமைகளை வழங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சட்டத்தோட வழிகாட்டு விதிகள் என்ன அப்படின்னா, மக்கள் நல அரசை உருவாக்கல். வழிகாட்டு விதிகள்னால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதான் இங்கே சொல்கிறேன், டிபிஎஸ்பி நம்ம சொல்லுவோம்ல, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோமா, அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நல அரசை வந்து உருவாக்கணும். மக்கள் நல அரசை உருவாக்குறது தான் அதோட நோக்கமாக இருக்கும். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், பொருளாதார உடைமைகளை பகிர்ந்தளித்தல், ஆண் பெண் வேறுபாடின்றி சம உழைப்புக்கு சம ஊதியம் வழங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், 14 வயது வரை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுத்தல், முதியோருக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்தல், கலாச்சார வசதிகளை மேம்படுத்துதல், கிராம பஞ்சாயத்துகளை புதுப்பித்தல், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஆர்டிகல் 40 வந்து கிராம பஞ்சாயத்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், தாழ்த்தப்பட்டோர் நிலையை உயர்த்துதல், போதைப் பொருட்களை தடை செய்தல், இதுவும் இருக்கும். போதைப் பொருட்கள் என்னது? ஆர்டிகல் 47 இருக்குமா? ஓகேவா? காந்தியவாதத்தில் இருக்குமா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், போன்ற சமூக நலத்திட்டங்களை அடிக்கோடிட்டு காட்டின. எது? இந்த டைரக்டிவ் பிரின்சிபல். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் இவை. பாருங்கள், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விதியெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. வழிகாட்டு விதிகள் சமூக நலத்திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான அளவுகோலுன்றாங்க. இந்த வழிகாட்டு திட்டங்கள், இந்த வழிகாட்டு விதிகள் இருக்குல்ல, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டு விதிகள்லாம், இந்த விதிகள்லாம் வந்து சமூக நலத்திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான அளவுகோல் அப்படின்றாங்க. இந்த அளவுகோலை கொண்டு தான் தமிழக அரசு சமூக நலத்திட்டங்களை அவற்றின் சிறப்பையும் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சமூக நலத்திட்டங்கள். மாநில சமூக நல வாரியம். தமிழ்நாட்டில் மாநில சமூக நல வாரியம் எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா 1953 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் சமூக நலத்திட்டங்கள் கட்சி வேறுபாடின்றி நிறைவேற்றப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்தவரை கட்சி ஆட்சிகளிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுகின்றது என்றே கூற வேண்டும். இந்தியா விடுதலை பெற்ற பின் தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் சமுதாய சமத்துவத்துக்காகவும் இவர்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செவ்வனே செயல்படுத்துவதற்காகவும் பிரத்யேகமாக மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1953. இதில் வந்து நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்ல. மாநில சமூக நல வாரியம் எப்போ உருவாக்குனாங்க? 1953. அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நலத்திட்டங்கள். இந்த வாரியம் ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண்கள், குழந்தைகள், அனாதைகள் போன்றோருக்கான பல நலத்திட்டங்களை நிறைவேற்றியது. அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமான சுகாதார நல்வாழ்வு திட்டமிடப்பட்டது. நல வாழ்வுக்கு திட்டமிடப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், நடமாடு மருத்துவ குழு, இந்த மாதிரி சுகாதார மையங்கள், நோய் தடுப்பு மற்றும் நோய் நடவடிக்கைகளில் நிறைய ஈடுபடுறாங்க. ஓகேவா? யார் யார்? இந்த நடமாடு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார மையம், இது எல்லாமே வந்து நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கிராம பொது சுகாதாரத்துக்கு சிறப்பிடம் கொடுக்குறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ? தமிழ்நாட்டில். ஓகேவா? இந்தியாவில், வேர்ல்டுலேயே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு. எந்த வருஷம் அப்படின்னா 1952 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா லெவலில், மத்திய அரசு லெவலில். அதுவே தமிழ்நாட்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1956, ஒரு 4 வருஷம் கழிச்சு. ஓகேவா? தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1956 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆதி திராவிடர் துணை திட்டம், அதுக்கப்புறம் பழங்குடியினர் துணை திட்டம் நடைமுறையில் உள்ளன. பாருங்கள், ஆதி திராவிடர் துணை திட்டமும் அதே மாதிரி பழங்குடியினர் துணை திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது. அதே போன்று ஆணையம் பாருங்கள், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க 1982. ஓகேவா? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பிசின்னு சொல்லுவோம்ல, பிசிக்கான தேசிய ஆணையம் அதுவும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1982 உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மாநில சிறுபான்மையினர் ஆணையம் செயல்பட்டு வருகின்றன. பிற மலை கல்லர் வகுப்பை சேர்ந்த குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்காக கல்லர் சீரமைப்பு பள்ளிகளும் இயங்கி வருகின்றன. பார்த்தீங்களா? இந்த கல்லர்களுக்குன்னு தனியாக இந்த மாதிரி சீரமைப்பு பள்ளிகள்லாம் வந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிமுகப்படுத்திய சிறப்பு சமூக நல திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, ராஜாஜி பின்பற்றிய மதுவிலக்கு திட்டம். ஓகேவா? ராஜாஜி வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பார், மதுவிலக்கு வந்து அமல்படுத்தியிருப்பார். அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிம்பாங்க. கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம், புதிய வேலைவாய்ப்பு கல்வி திட்டம், காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், சீருடை வழங்கும் திட்டம், உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம், அதுக்கப்புறம் அண்ணாதுரை அறிமுகப்படுத்தி விதவை மறுமண உதவி திட்டம், அதுக்கப்புறம் கருணாநிதி நடைமுறைப்படுத்திய புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வி, மதிய உணவில் வந்து முட்டை, சமத்துவபுரம் ஸ்கீமு, வருமுன் காப்போம் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், உழவர் சந்தை திட்டம், நமக்கு நாமே திட்டம், 2 ஏக்கர் இலவச நிலத்திட்டம், படியரிசி திட்டம், வேலையில்லா மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை
வழங்குறது, வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக வழங்குற திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடிசைக்கு பதிலாக கான்கிரீட் வீடை கட்டி தர திட்டம், எம்ஜிஆர் காலத்தில் என்னென்ன செயல்படுத்தியிருப்பாருன்னா சத்துணவு திட்டம், மேல்நிலை பள்ளி திட்டம், இலவச காலணி வழங்க திட்டம், சிறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் அந்த திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து என்னென்ன திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் 1992 வந்திருக்கும்ல அந்த ஓகேவா, தொட்டில் குழந்தை திட்டம், மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், கோவில்களில் அன்னதான திட்டம், இது எல்லாமே ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யார் யார் எந்தெந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்றதை சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆனால் இந்த ஸ்கீம்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். அது கலைஞர் டாபிக் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சமத்துவபுரம் பார்த்துருப்போம், வருமுன் காப்போம் திட்டம், அதுக்கப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் பெண்கள் நலத்திட்டங்கள். ஓகேவா, ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் பெண்கள் இலக்கியத்தில் போற்றப்பட்டு நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு கொடுமைகளுக்கும் அநீதிக்கும் ஆளாக்கப்படுகின்றனர். பெண்கள் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஆண்களை சார்ந்திருப்பது, பரம்பரை சொத்தில் பங்கின்மை, விதவை மறுமண மறுப்பு, வரதட்சணை கொடுமை, கல்வி மற்றும் மனித உரிமை மறுக்கப்படல், வீடுகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் துன்புறுத்தப்படல், விவகாரத்து மறுக்கப்படல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பலியாகின்றன. பாருங்கள், பெண்கள் வந்து இதனால் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பலியாகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல நலத்திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றை அவ்வப்போது பெண்கள் பாதுகாப்பு நடவடிக்கையில் நிறைய எடுக்கப்பட்டுள்ளதை வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா கணவனை இழந்த பெண் வந்து எரிக்கப்பட்ட பழக்கம் ஒழிக்கப்பட்டது, அதான் சதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்கல்ல. 1829 ராஜாராம் மோகன் ராய் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு அவரோட உதவியோட நிறைவேற்றிருப்பார். எப்போ? 1829 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வருமா, டிசம்பர் 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரிவு 17. ஓகேவா, பிரிவு 17 படி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒழிச்சிருப்பாங்க. எதை? சதின்றது வந்து குற்றம், அதனால் அதை வந்து நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சட்டம் வந்து நிறைவேற்றுவாங்க 1856. சாரதா குழந்தை திருமண சட்டத்தை அந்த மாதிரி வந்து தடை செஞ்சுருப்பாங்க. சாரதா குழந்தை திருமண சட்டம், சாரதா சட்டம் வந்து குழந்தை திருமண சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சுருக்கோம். ஓகேவா, சாரதா சட்டம் 1929 வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை வந்து தடை செஞ்சது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் சம பங்கு உரிமை கொடுக்கப்பட்டது. எப்போ? 1956. ஓகேவா, சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் வரதட்சணை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ? 1961. ஓகேவா, இதே 61 தான் தொழில் பழகுனர் சட்டம் அப்படின்னு ஒன்று கூட கொண்டு வருவாங்க. ஓகேவா, தொழில் பழகுனர் சட்டம். ஓகேவா, தொழில் பழகுனர் சட்டம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1961 தான். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கென பல சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் பெண்கள் கொண்டு வந்த திட்டங்கள். இவை மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பின்பற்றும் முக்கிய நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை பெண்களின் மகளுக்கு திருமண உதவித்தொகை. பாருங்கள், ஈவேரா மணியம்மையார் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா விதவை பெண்களின் மகளுக்கு. ஓகே, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதில் அந்த வந்து பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ ஒரு பொண்ணை வந்து அவங்க எப்படி வளர்த்துவாங்க? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்களே விதவை, அதனால் விதவை பெண்களோட அவங்க வந்து மறுமணம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் விதவை பெண்களோட மகளுக்கு. ஓகேவா, நல்லா பாருங்கள், நினைவு விதவை பெண்களோட மகளுக்கு, விதவை பெண்களோட மகளுக்கு நம்ம திருமண உதவித்தொகையாக கொடுக்கலாம் அப்படின்ற பேர் தான் மணியம்மையார். ஓகேவா, மணியம்மையார் நினைவு திட்டம். அதேமாதிரி டாக்டர் தர்மாம்பாள் நினைவு திட்டம் அப்படின்னா விதவை பெண் மறுமண உதவி திட்டம். ஓகேவா, இப்போ விதவை பெண் வந்து விதவையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மறுமண உதவி திட்டம். அதே மாதிரி அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கு உதவி. பாருங்கள், அனாதை பெண்களுக்கு வந்து அன்னை தெரசா ஸ்கீமு. ஓகேவா, கலப்பு திருமண உதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி பேரில் வரும். ஓகேவா, முத்துலட்சுமி ரெட்டி பேரில் வந்து கலப்பு நிறுவன உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, கலப்பு திருமண நிதி உதவி திட்டம்னு 1967 அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் மகப்பேறு உதவி திட்டம். அதுக்கப்புறம் மகளிர் ஆணையம் மூலம் பெண்கள் உரிமைகள் பாதுகாப்பு, ஏழை விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் பாதுகாப்புக்கான சேவை இல்லங்கள், இது எல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. பெண்கள் முன்னேற்ற கழகம் 1986 பெண்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத பாருங்கள். தமிழ்நாட்டில் 1986 to 87 பெண்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த கழகம் அமைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றுதல்
முன்னேற வாய்ப்பளிப்பதாகும். பார்த்தீங்களா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறத்துக்கு நம்ம வந்து வாய்ப்பளிக்கணும். அந்த நோக்கத்தை வந்து வச்சு தான் இந்த பெண்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ 1986 டு 87 காலகட்டத்தில் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, இந்த சட்டத்தை கழகத்தை. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த கழகத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, பெண்களை தொழில் முனைவோராக்குவது, பெண்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனை கூறுவது, பெண்கள் பொருட்களை சந்தையில் வாங்க விற்க பயிற்சி அளிக்கிறது, பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றுவதற்கான பயிற்சிகள் முகாம்கள் அமைச்சு பயிற்சி தொழில் திறன் எல்லாத்தையும் கொடுத்து பயிற்சி அளிக்கிறது. அதுக்கப்புறம் கூட்டுறவு அமைப்புகள் நடத்துறதுல ஊக்கமளித்து ரேஷன் கடை, அதுக்கப்புறம் சிறப்பு அங்காடி, துணிமணி கடை, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பொறுப்பேற்று நடத்துறதுக்கு வாய்ப்பளிக்கிறது, பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது, குடும்ப நலத்திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பராமரிக்கும் முறை, கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான உணவு கொடுத்து இந்த மாதிரி வந்து உதவி புரிகிறது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழகத்தோட பணிகளாக இருந்திருக்குது. அடுத்து பாருங்கள், பெண் காவல் நிலையங்கள் தனி சிறப்பு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு காவல்துறை 150 ஆண்டு கால பழமை வாய்ந்ததுன்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் தமிழகத்தில் 5வது பெரிய காவல்துறை செயல்படுகிறது. பாருங்கள், இந்தியாவிலேயே காவல்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவதாக இருக்குன்னா 5வது பெரிய காவல்துறை. ஓகேவா, 5வது பெரிய காவல்துறை செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நாட்டிலேயே பெண் காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் கான்ஸ்டபிள். ஓகேவா, பெண் காவலர்கள் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலாவது சிறப்பு பெண் பட்டாலியன் காவல் பிரிவும் முதல் பெண் கமாண்டோ பிரிவும் உள்ள இடம் தமிழ்நாடு தான். பார்த்தீங்களா, முதலாவது சிறப்பு பெண் பட்டாலியன் காவல் பிரிவும் முதல் பெண் கமாண்டோ பிரிவும் உள்ள இடமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான்றாங்க. இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு தனி சிறப்பு, ஒரு ஸ்பெஷல் பவர் இது உங்களுக்கு, அதோட ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், பணிகள். தமிழ்நாட்டு பெண் காவல் நிலையங்கள் மேற்கொள்ளும் பல்வேறு பணிகள் என்னென்ன அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, பாதை தவறிய காணாமல் போன பெண்களை வந்து கண்டுபிடிச்சி மீட்கிறது, பெண் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறது, இளம் சிறார் பாலின குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, பெண்கள் கூட்டம் ஊர்வலம் நடத்தும் போது சட்ட ஒழுங்கை வந்து கரெக்டாக பராமரிக்கிறது, போராட்டம் நடத்துகிற பெண்கள் கூட பேசி இந்த மாதிரி தீர்வு கொண்டு வர்றது, பெண் பிரபலங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பு அளிக்கிறது, திருவிழாக்கள், கேளிக்கை இடங்கள், சுற்றுலா மையங்கள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாட்டை ரெடி பண்ணுறது, போக்குவரத்து சீரமைப்பு பணிகளுக்கு வந்து பெண்கள் வந்து உதவுறது, பரத்தையர் இல்லங்களில் உள்ள பெண்களை வந்து மீட்டு அவங்கள வந்து பாதுகாப்பு இல்லங்களில் சேர்க்கிறது. ஓகேவா, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு பெண் காவல் நிலையங்களோட பணிகள். சரியா, அடுத்து பாருங்கள், பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு. சட்ட பாதுகாப்பு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஆண் பெண் சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தவும், பாரம்பரிய பிற்போக்கு நிலையிலிருந்து பெண்களை முற்போக்கு பாதையில் பயணிக்க செய்யவும், அவர்களது சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் பல சட்டங்கள் உள்ளன. பாருங்கள், நிறையா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, சிறப்பு திருமண சட்டம் 1954 ஒன்று கொண்டு வருவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் நான் வந்து தப்பாக போட்டேன். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிறப்பு திருமண சட்டம் அப்படின்றது 1954, இந்து திருமண சட்டம் அப்படின்றது 1955, இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னா 1956. ஓகேவா, நான் ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாம் ஒரே மாதிரியே இயர் வரனால கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன், நல்லா மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல். ஓகேவா, சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 1954. அதே மாதிரி இந்து திருமண சட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா 1955. இந்து வாரிசுரிமை. ஓகேவா, வாரிசுரிமைன்னு வந்தால் மட்டும் 56. இந்து சுவீகாரம் மற்றும் பராமரிப்பு சட்டம்னு வந்தாலும் 1956. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் கேட்டாலும் 1956. ஓகேவா, அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு சட்டம் அப்படின்னா மகப்பேறு சலுகைகள் சட்டம், இது 1961. வரதட்சணை தடுப்பு சட்டம் கேட்டாலும் 1961. இதே மாதிரி நம்ம முன்ன ஒன்று என்ன சொன்னோம், தொழில் பழகுனர் சட்டம்னு சொன்னோமா, அதுவும் 1961 தான். இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் 1971 கொண்டு வருவாங்க. ஓகேவா, அதாவது இந்த மாதிரி வந்து மருத்துவ முறையில் கருவை வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருக்கலைப்பு சட்டம் வந்து 1971. சம ஊதிய சட்டம் 1976. இதே வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தடிமை ஒழிப்பு முறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி அம்மா. ஓகேவா, அதுவுமே எப்போ 1976 தான் கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1984 தான் குடும்ப நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டும் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டு கீழே தான் அந்த குடும்ப நீதிமன்றங்கள் வரும். அடுத்தது பாருங்கள், ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம், அதாவது என்ன அப்படின்னா 1986. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒழுக்கமற்ற செயல் தடுப்பு சட்டம், அதுவும் 1986. கூடா உறவில் பெண்களை சித்தரிக்கும் தடுப்பு சட்டம், பாருங்கள், இதுவும் 1986. ஓகேவா,
அதே மாதிரி பாருங்கள், சதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றம்னு சொல்லி மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1987 சம்திங்கில். ஓகேவா? அது எப்போனா 1987. நம்ம முன்னாடி பார்த்தது எப்போ 1829 ராஜாராம் மோகன் ராய் காலத்தில் வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் பார்த்திங்கன்னா 1987 நம்ம போடணும். ஓகேவா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், முதியோர் சமுதாய பாதுகாப்பு ஐவகை திட்டம் என்னென்ன அப்படின்னா இதிலேயே சொல்லுவாங்க பாருங்கள். முதியோர் தங்களது வாழ்நாள் முழுவதும் ஓயாது உழைத்து ஓய்ந்தவர்கள், வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர்கள், இவர்களின் சமூக நல பாதுகாப்புக்கென கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா முதியோர் ஓய்வூதிய பொதுத்திட்டம். எப்போ 1962 முதியோர் ஓய்வூதிய பொதுத்திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் 1974. ஓகேவா? 62/1/74 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் இது எப்போ 1975. இயர்லாம் ரொம்ப முக்கியமாக மேட்ச்சில் தூக்கி டக்குன்னு வச்சுட்ருவான். ஆதரவற்ற விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் எப்போ அப்படின்னா 1981. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் எப்போ அப்படின்னா 1986. லைனாக வரும். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா பாருங்கள், 1962 வரும், 1974 வரும், 1975 வரும், அடுத்து 1981 ஒன்று வரும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1986 வரும். இதில் 1962 என்ன, முதியோர்கள் ஓய்வூதிய பொது திட்டம். அதே மாதிரி 1974 என்ன, உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதியம்னா 74. ஓகேவா? ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் 75. ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் 81, 1981. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம்னு கேட்டாங்கன்னா 86. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது அப்படியே மேட்ச்சில் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இந்த 5 வகையான சிறப்பு திட்டங்களும் முதியோர்களை மையப்படுத்தியதாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா முதியோர்களை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு திட்டம். பாருங்கள், தனி இயக்குநரகமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தனி இயக்குநரகமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அது பாருங்கள் என்னன்ட்டு. 1992 மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கான தனியாக ஒரு இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது. எப்போ 1992. இந்த தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க தெரியுமா? அது வந்து 1990 கொண்டு வந்து 1992 ஆணையத்தை வந்து செயல்படுத்தியிருப்பான். அந்த 92 தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஆணையத்தை வந்து செயல்படுத்தியிருப்பான், தேசிய பெண்கள் ஆணையத்தை. ஓகேவா? அந்த இயர் தான் இங்கே 1992 வரும். ஏன் அப்படின்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு ஒரு தனியாக ஒரு இயக்குநராக இருக்கணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டு கீழே அது வரக்கூடாது, அதுக்குன்னு ஒரு தனியாக இயக்குநராக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் தனியாகவே கொண்டு வருவாங்க 1992. ஓகேவா? இந்த திட்டத்தை கீழ் உடல் ஊனமுற்ற குழந்தைகளின் கல்விக்காக தமிழ்நாட்டில் 25 பிரத்யேக பள்ளிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிகளில் இந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி, உணவு, உறைவிடம், அதுக்கப்புறம் உதவித்தொகை எல்லாமே வழங்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளோட இதுக்காக கல்வி நிறுவனங்களையும் அரசாங்க வேலைவாய்ப்புகளையும் பார்த்திங்கன்னா 3% இடஒதுக்கீடு செய்கிறாங்க. ஓகேவா? வேலைவாய்ப்புகள் எவ்வளோ 3% இடஒதுக்கீடு. மத்திய அரசோட உதவியோடு இவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் நடைமுறையில் உள்ளது அப்படின்றாங்க, மத்திய அரசோட உதவியோடு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இடஒதுக்கீடு கொள்கை நினைப்பும் நடைமுறையும். பாருங்கள், இப்போ வந்து இடஒதுக்கீடு கொள்கை பாருங்கள். இடஒதுக்கீடு கொள்கை கடந்த 2500 ஆண்டு காலமாக, ஓகேவா, 2500 ஆண்டு காலமாக இந்தியாவில் படிநிலை சாதி முறை ஆழமாக வேரூன்றி வளர்ந்து விட்டது. தீண்டாமை சாதி முறையின் மனிதாபிமானமற்ற அருவருக்கத்தக்க காட்டுமிராண்டித்தனமான வெளிப்பாடுன்றாங்க. எதை? இந்த தீண்டாமையை சொல்கிறாங்க. இவ்வரலாற்று கொடுமையிலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்காக இடஒதுக்கீடு கொள்கையை அறிமுகப்படுத்தியது. ஏன் அப்படின்னா இந்த தீண்டத்தகாதவர்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாக்கணும், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க தான், ஸோ அவங்க வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்புலேயே வந்து அவங்களையும் ஒன்றா பார்க்கணுங்கிறதுக்காக சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது. அரசியலமைப்பு சட்டகர்த்தாக்கள், ஓகேவா, அரசியலமைப்பு சட்டகர்த்தாக்கள் இந்த இடஒதுக்கீடு 10 ஆண்டு காலத்துக்கு மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்று காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது 1950 கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். எப்போ? ஜனவரி மாதம் 26 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் அரசியலமைப்பு எழுதினவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு வேணால் ஒரு 10 வருஷம் மட்டும் இது இப்படி கண்டினியூ ஆகட்டும், அதுக்கப்புறம் நிலைமை மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம், எல்லாரும் சமமாக பார்க்கும்போது நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆகாது, அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இது அப்படியே தான் இன்னும் நடைமுறை ஆகிட்டு இருக்கும். அடுத்து பாருங்கள்,
இந்த மாதிரி ஆனால் அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த காலக்கெடுவை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரிசீலித்து புதுப்பித்து விரிவுபடுத்தி நிரந்தரமாக்கிவிட்டனர். வெறுப்புக்குரிய சமனற்ற சமத்துவ சாதி முறை சாகாவரமாகிவிட்டது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. 8வது அமெண்ட்மெண்ட்டு, 11வது அமெண்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. ஓகேவா, அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கை சாதி அரசியல் திமுக அரசு. பாருங்கள், திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னு, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வரலாற்றோடு ஒன்றி நிற்கிறது. எது ஓகேவா, ஏன்னா திமுக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்ததில் ஒரு நல்ல இதாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த நீதி கட்சி இடஒதுக்கீடு கொள்கைக்கு அடிக்கல் நாட்டியது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1920 எலெக்ஷன் வந்து நடக்கும். நீதி கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இடஒதுக்கீடுக்கான கொள்கையை வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கை ஃபாலோ அப் ஆகும். ஏன் அப்படின்னா 41% ஓகேவா, இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா 41% பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு 16. ஓகேவா, பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 16, பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு 25% இருந்துச்சு. எப்போ 1947 விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம். ஓகேவா, 1947 விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து இருந்திருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டு சட்டநாதன் கமிட்டி மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு ஒரு 16% வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது பிசிக்கு வந்து 16ன்னு சொல்லி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு எம்பிசின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 17% வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க சொல்லி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எந்த கமிட்டி? சட்டநாதன் கமிட்டி. 1971 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சட்டநாதன் கமிட்டி 1971 போட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 17. திமுக அரசு பிற்பட்ட வகுப்பாருக்கான இடஒதுக்கீடை 31 ஆகும். பிற்பட்ட அப்படின்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரிம்பாங்கள்ல அவங்களுக்கு. ஓகேவா, அதில் 31% ஆகும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை 18 ஆகவும் உயர்த்தி மொத்த இடஒதுக்கீட்டை 49% உயர்த்திடுறாங்க. அப்போ மொத்த இடஒதுக்கீடுனா பிற்படுத்தப்பட்ட வகுப்பார், அதாவது பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 16ன்னு சொல்கிறாங்களா. அடுத்தது வந்து எம்பிசிக்கு. ஓகேவா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசினா ஒரு 17. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடருக்கு ஒரு 18. இதெல்லாம் கூட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 49 கிட்ட வந்துடும். ஓகேவா, அதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 31% வந்து இந்த மாதிரி மற்ற பிற்பட்ட வகுப்பாருக்கு நம்ம வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்கள், மொத்த இடஒதுக்கீடை வந்து பார்த்திங்கன்னா 49% உயர்த்திடுது. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதிமுக அரசு. அதிமுக அரசு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வருமான அடிப்படையில் சாதி பாகுபாடின்றி எல்லாருக்கும் சமூக நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொள்கையில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வராங்க. எப்போ 1980 இடஒதுக்கீட்டில் அடிப்படை மாற்றத்தை நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லி அந்த புரட்சிகரமான திட்டத்தை பிற கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பை உறுதியுடன் எதிர்கொள்ள முடியாத அதிமுக அரசு அதன் புதிய இடஒதுக்கீடு கொள்கையை திரும்ப பெற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் பிற வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 50% அதிகரித்தது. பார்த்தீங்களா எத்தனை, அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிற வகுப்பாருக்கு வந்து 31% தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிற வகுப்பாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடை 50% வந்து மாற்றிடுறாரு. அப்போ மொத்த இடஒதுக்கீடோட வேல்யூ பார்த்திங்கன்னா 69% வந்து அங்கே அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்லாம் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. 1989ஆம் ஆண்டு சாதி அமைப்பான வன்னியர் சங்கம் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டதுன்றாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் வன்னியர்களுக்கான மாநில அரசாங்க வேலைகளை 20% வேணுன்றாங்க. ஓகேவா, வன்னியர்களுக்கு அப்படின்ட்டு 20% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. எங்கெங்க அப்படின்னா மத்திய அரசாங்க பணியிலையும் மாநில அரசாங்க பணியிலையும் எங்களுக்கு 20% வேணும் அப்படின்றாங்க. மத்திய அரசாங்கத்தில் பணிகளில் 2%, மாநில அரசாங்கத்தில் 20% அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக அரசு பிற வகுப்பாரை பிற்பட்ட வகுப்பார் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி மிகவும் பிற்படுத்த மக்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லி 2ஆக பிரிக்குது. ஓகேவா, யாரை, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரை வந்து ஓபிசின்னு போட்டுறாங்க. ஓகேவா, ஓபிசி கிளாஸஸ் அதர் பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிசின்னு போட்டுறாங்க, மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருது. 2ஆக பிரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிசிக்கு வந்து 30% இடஒதுக்கீடும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்பிசிக்கு வந்து 20% இடஒதுக்கீடும் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இப்போ இதே 50 ஆச்சா, மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% கொடுத்துட்றாங்க. 1% மட்டும் பழங்குடியினருக்கு கொடுத்துட்றாங்க. இதோட சேர்த்துனீங்க அப்படின்னா 50, இங்கே ஒரு 18, 68, இங்கே 1 69% வந்துடுது. ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 31% இருக்கும். சரியா? சரி, இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உடையும். ஓகேவா? ஏன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% கொடுத்தாலும் அதுக்குள்ளேயும் வந்து எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக உடையும். ஓகேவா? உடஞ்சி தான் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, அடுத்து பாருங்கள், பாலேடு அடுக்கு பாருங்கள். இந்த மாதிரி 1992 நவம்பர் 16 உச்சநீதிமன்றம் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு பற்றிய வரலாற்று முக்கிய தீர்ப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரிடையே கல்வி, சமூகம், இந்த மாதிரி வேலைவாய்ப்பில் முன்னேறிய பாலேடு அடுக்கினை, அதாவது இடஒதுக்கீட்டின் பயனை பெற்றோரை விலக்கிட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வாறு ஒதுக்கப்பட்டோரை தவிர மீதமுள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் பட்டியலில் சேர்க்கப்படும் அல்லது விலக்கப்படும் வகுப்புகள் பற்றிய புகார்களை விசாரிக்க மாநில அரசாங்கம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். பாருங்கள் என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க பாருங்கள். மண்டல் கமிஷனோட அந்த இடஒதுக்கீடு வரலாற்றில் அந்த தீர்ப்பில் கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க? 1992 கேஸில், ஓகேவா? 1992 கேஸில் இவ்வளவு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்திரா சகானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல, அந்த கேஸ் தான் இது. அதை தான் அந்தமாரி சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கிடையே சமூகம், கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னேறிய பாலேடு அடுக்கினரை வந்து கண்டறிஞ்சு இடஒதுக்கீடோட பயனை வந்து பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா விலக்கிடணும். அவ்வாறு ஒதுக்கப்பட்டவரை தவிர மற்ற மீதமுள்ள வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. இடஒதுக்கீடு 50%க்கு மேலே போகவும் கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இடஒதுக்கீடு அடிப்படை நோக்கம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்பட்ட வகுப்பார் இடஒதுக்கீட்டு பயனை பெற்று சாதி வேறுபாடுகளை கடந்து சாதியிலற்ற சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்துவதாகும் அப்படின்ற அதுதான் வந்து இடஒதுக்கீடோட அடிப்படை நோக்கம் அப்படின்றாங்க. இதற்கு மாறாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்பட்ட வகுப்பாரின் இடஒதுக்கீட்டில் முழு பயனையும் பெற்றுக்கொண்டு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலையில் உயர்ந்த பின்னரும் இடஒதுக்கீட்டு பலன்களை தொடர்ந்து பெறுவதால் அவர்களை மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளோர் அவ்வாய்ப்பினை பெற முடியாமல் போகின்றது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கிட்டே இருக்கனால ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காத போகிறனால அவங்களால வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், அதன் விளைவாக முன்னேறியோர் மேலும் முன்னேற பிற்பட்டோர் பிற்பட்ட நிலையிலே தேக்கமுற்று இருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. இது வந்து சமூக நீதி கிடையாது, சமூக அநீதி அப்படின்றாங்க. எனவே பிற்பட்டோரில் முற்பட்டோர் விலகி கொண்டு எஞ்சிய பிற்பட்டோர் முன்னேற வழிவிட வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே காட்டிய வழி. ஓகேவா? என்ன அப்படின்னா சமூக நீதிக்கு காட்டிய வழியே பாலேடு அடுக்கு அளவுகோலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலேடு அடுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க. இந்த பாலேடு அடுக்குகளை வந்து ஆராய்ச்சி இந்த மாதிரி சொல்கிறதுக்காக 1993 ராம் நந்தன் குழு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை கூட போட்டிருப்பாங்க. ஓகேவா? அது இந்த கொடுக்கல, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கிரீமி லேயர், பாலேடு அடுக்குன்னா கிரீமி லேயர் தானே, அவங்கள வந்து கண்டறிஞ்சு இந்த மாதிரி சொல்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க 1993 என்ன அப்படின்னா ராம்நந்தன் குழு. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை, ராம்நந்தன் குழு. அடுத்து பாருங்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு. 1994 வாய்ஸ் என்ற நுகர்வோர் மன்றத்தின் சார்பாக KM விஜயன் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. பாருங்கள், 1994 வாய்ஸ் என்ற நுகர்வோர் மன்றத்தின் சார்பாக. இந்த வாய்ஸ் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி KM விஜயன் தான் வந்து வழக்கு போடுறாருன்னு தெரியும். ஆனால் எந்த நுகர்வோர் மன்றத்தின் சார்பாக வழக்கு போடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கூற்று காரணத்தில் வைப்பாங்க. அங்கே போய் நம்ம உட்காந்து யோசிச்சுட்ருக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வாய்ஸ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு 50% இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும்னு அறிவுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா 69% அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை வந்து 50 வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் 50 வந்து இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. ஆனால் தமிழக அரசு 69% இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டத்தோட 9வது அட்டவணையில் கொண்டு போய் போட்டுறாங்க.
எங்கள் அரசியலமைப்பில் வந்து 9வது அட்டவணையில் கொண்டு போய் போட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணையில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாரும் கையை வைக்க முடியாதுன்றாங்க. ஓகேவா, 9வது அட்டவணையில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேஸ் போட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சதற்காக புதுடெல்லி சென்ற KM விஜயன் மிருகத்தனமாக தாக்கப்பட்டார். அவர் தொடுத்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் மீண்டும் தமிழக அரசை இடஒதுக்கீடு பயன்களிலிருந்து பாலேடு அடுக்கு பிரிவினை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. பாருங்கள், 2006 வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாலேடு அடுக்கு பிரிவை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2006 தமிழ்நாட்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா 69% இடஒதுக்கீடு பற்றிய இறுதி முடிவு உச்சநீதிமன்றத்தின் 9 உறுப்பினர்களை கொண்ட அரசியல் சட்ட பெஞ்சின் தீர்ப்பை பொறுத்தே உள்ளது அப்படின்றாங்க. பாருங்கள், அரசியல் சட்ட பெஞ்சோட தீர்ப்பை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு, நீதிமன்றத்தோட தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணையில் இருக்கக்கூடியதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த கேஸ்னால் ஐஆர் கோயல் கோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சொல்லுவாங்க. ஐஆர் கோயல் கோ கேஸ், ஓகேவா, ஐஆர் கோயல் கோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். 2007 வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, 2007 இந்த கேஸ் வந்து போட்டு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஆர்டிக்கல் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த 4 ஆர்டிக்கலையும் வந்து மீறுற மாதிரி 9வது ஸ்கெடியூலில் வந்து இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. கோயல் கோ கேஸ், ஓகேவா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இடஒதுக்கீட்டு ஆதரவு. இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பிறப்பு அல்லது வர்ண அடிப்படையிலான சாதி முறை சங்ககால தமிழர்களின் சமுதாய அமைப்பு கிடையாது. அது சமயம் சாரா இயற்கையான இயல்பு திணைவாரியான வகுப்பு முறைன்றாங்க. படிமுறை சாதி அமைப்பு செயற்கையானது, போலியானது, தமிழ் சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒன்றுன்றாங்க இந்த படிமுறை சாதி அமைப்புன்றது. ஓகேவா, இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் சாதிகள் அற்ற சமுதாயத்தை காண விரும்புகிறாங்க. பாருங்கள், சாதிகள் அற்ற சமத்துவ சமுதாயத்தை தான் காண விரும்புகிறாங்க. யார்? இந்திய விடுதலைக்காக போராடின தலைவர்கள் எல்லாருமே. அவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளும் இயக்கங்களும் சாதியை சமுதாய ஒற்றுமைக்கு தடையாகவே கருதுகிறாங்க. பார்த்தீங்களா, சமூக சீர்திருத்தவாதிகளும் இயக்கங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சமுதாய ஒற்றுமைக்கு இதெல்லாம் வந்து தடையாக இருக்குது, இந்த சாதின்ற அடிப்படைன்றது சமுதாய ரீதிக்கு இது வந்து தடையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களாம் வந்து கருதுகிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதி கட்சி பார்த்திங்கன்னா சமூக நீதியை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டது. பெரியார் ஈவே ராமசாமி மக்களிடையே பகுத்தறிவை பரப்பி சுயமரியாதை உணர்வை உருவாக்கி நாத்திகத்தை வளர்த்து சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை காண்பதற்காக தனியாக ஒரு இயக்கத்தை நடத்தினார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அந்த சுயமரியாதை இயக்கம் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து நடத்தியிருப்பார். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அவர் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இயக்கத்தை வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி கட்சியை கைப்பற்றி அதை திராவிடர் கழகமாக உருமாற்றம் செய்து சமூக சீர்திருத்தத்துக்காக உழைத்தார் அப்படின்றாங்க. ஓகேவா, நீதி கட்சியை எப்போ கைப்பற்றிருப்பார்? 1938 அவர் வந்து பெல்லாரி சிறையில் இருப்பார். பெரியார் எங்கே? பெல்லாரி சிறையில் வந்து பெரியார் வந்து இருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால அவரை தூக்கி பெல்லாரி சிறையில் போட்டுருவாங்க. அப்போ 1938 நீதி கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரியாரை இனிமேல் நீதி கட்சியோட தலைவர் வந்து நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 1944 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து இந்த மாதிரி மாற்றிடுவார். முன்மொழிஞ்சவர் வந்து அண்ணா வந்து முன்மொழிவார். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். பெரியார் போட்டு கொடுத்த சமூக சீர்திருத்த பாதையில் பயணித்த திராவிட கட்சி திமுக அதிமுக பாதையிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டன அப்படின்றாங்க. ஓகேவா, திமுக அதிமுகவும் பெரியார் போட்டு கொடுத்த பாதையிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றாங்க. முதலமைச்சர்கள் அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் இதற்கு விதிவிலக்கு. அண்ணா சாதி முறைக்கு எதிரானவர், சாதி பாகுபாட்டை களைவதில் அக்கறை கொண்டவர். ஆனால் சாதி பேதமற்ற சமுதாயம் என்ற கனவை நனவாக்குவதற்கு முன் அவர் இயற்கை எதினார். ஆமாம், கரெக்டு தான். அண்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதி முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டார். ஓகேவா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த இதை நிறைவேற்றத்துக்குள்ளே அவரு பாவம் இறந்துடுறாரு. ஓகேவா, எம்ஜிஆர் அவரது ஆட்சி காலத்தில் அரசாங்க வேலைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளுக்கும் சாதிக்கு பதில் ஆண்டு வருவாயை அளவுகோலாக கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார். பாருங்கள், சாதிக்கெலாம் வந்து இந்த ஜாதிக்கு இவ்வளோ காசு, அந்த ஜாதிக்கு அவ்வளோ காசுலாம் கிடையாது. ஆண்டு வருவாய் உனக்கு வந்து இவ்வளோ தான், வருவாயை பொறுத்து தான் வந்து உனக்கு காசு அப்படின்ற
ஓகேவா. ஆண்டு வருவாய் அளவுகோல் தான் உனக்கு அப்படின்றார். ஓகேவா. ஜாதி முறையெல்லாம் பார்க்கல. அவருக்கு முன்பும் பின்பும் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சாதி கட்சிகளை ஆதரித்து தேர்தலில் அக்கட்சிகளுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சு சாதியின் அடிப்படையில் அமைந்துள்ள இடஒதுக்கீடு கொள்கையை முடிந்த அளவுக்கு விரிவுபடுத்தி சாதி அமைப்பு முறையை மேலும் பலப்படுத்தி சாசுவமதாக்கி விட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜாதின்ட்டு ஜாதியை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி கட்சிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பலப்படுத்தி இவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாதுவப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இவ்விருவருமே உச்சநீதிமன்றம் உருவாக்கி கொடுத்த பாலேடு அடுக்கு அளவுகோலை ஏற்றுக்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்ட தயாராக இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா. சமூக நீதியை நிலைநாட்ட இவங்க யாருமே தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சாதி கட்சிகள். தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளின் முன்னோடியாக திகழ்பட்டவர் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்த மருத்துவர் ராமதாஸ். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளோட முன்னோடியாக திகழ்பவர் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவிச்சவர் யார்? நம்ம ராமதாஸ். நம்ம இப்போ கூட பார்க்குறோம்ல, ராமதாஸ் அவர்களோட பையன் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ். அவர் தான் இந்த சுகாதார மினிஸ்டராக கூட பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். இந்தியா ஃபுல்லாக 108 ஆம்புலன்ஸ் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஓகேவா. அவரோட டேடி தான் இவர். ஓகேவா, ராமதாஸ். அடுத்து பாருங்கள், இவர் போட்டு கொடுத்த சாதி பாதையில் பயணிக்கும் கட்சிகள் தான் புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் மக்கள் தமிழ் தேசம், அதுக்கப்புறம் தேசிய நீதி கட்சி, தமிழ்நாடு முத்தரையர் சங்கம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, அகில இந்திய சமத்துவ கட்சி போன்ற 7 சாதி கட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. போன்ற சாதி கட்சிகள் அல்லது அமைப்புகள், 7 கிடையாது, சரி மாற்றி சொல்லிட்டேன், போன்ற சாதி கட்சிகள் அல்லது அமைப்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. என்னென்னு பாருங்கள், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், அதுக்கப்புறம் மக்கள் தேசியம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேசிய நீதி கட்சி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம், அதுக்கப்புறம் கொங்கு நாடு மக்கள் கட்சி, அகில இந்திய சமத்துவ கட்சி, மொத்தம் பார்த்திங்கன்னா 7. ஓகேவா. இந்த மாதிரி சாதி கட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவை பார்த்திங்கன்னா சாதியை சாகாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் தூண்கள் அப்படின்னு இந்த கட்சி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், சாதி ஒழிப்பா இல்லை தீண்டாமை ஒழிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதி அரசியல்னால் என்னென்னா, சங்க காலத்தில் மக்கள் நில இயல்பு மற்றும் தொழிலை சார்ந்து வகுப்புகளாக பிரிந்திருந்தனர். பிறப்பின் அடிப்படையிலான செயற்கையான சாதி முறை தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட அமைப்புன்றாங்க. தமிழர்களோட திணிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்றாங்க. கிபி 500லேருந்து கிபி 900 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செயற்கையான சமனற்ற சாதி முறை இறுக்கமடைஞ்சிச்சுன்றாங்க. சாதி வேற்றுமை அதிகரிக்குது. எப்போ? அந்த கிபி 500லேருந்து கிபி 900 வரைக்கும் பார்த்திங்கன்னா சாதி வேற்றுமை அதிகமாகுது. பல்லவர், பாண்டியர், சோழர், நாயக்கர் காலங்களில் இந்த சாதி முறை வேரூன்றி வளர்ந்து விருட்சமாயிற்று. வலங்கை இடங்கை சாதி பூசல்களும் போராட்டங்களும் வன்முறை நிகழ்ச்சிகளும் நிறைய நடந்துச்சுன்றாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இறுக்கமாக இருந்த இந்த சாதி முறை 20ஆம் நூற்றாண்டில் தளர்ச்சி அடைந்தது. எனினும் சாதி முறை இடஒதுக்கீடு கொள்கையால் புத்துயிர் பெற்று புது விரியத்துடன் பார்த்தீனியம் நச்சு செடிகளாக தமிழகம் முழுவதும் பரவிவிட்டது அப்படின்றாங்க. ஓகேவா. இந்த மாதிரி சாதி கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா புத்துயிர் பெற்று இந்த மாதிரி புது வீரியத்துடன் நச்சு செடிகளாக தமிழகம் ஃபுல்லாக பரவிடுச்சுன்றாங்க. சாதிய அரசியல் கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் மக்கள்களையும் ஆட்கொண்டு விட்டதுன்றாங்க. பாருங்கள் என்னது, இந்த ஜாதி சார்ந்த அரசியல் தான் கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் மக்கள்களையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாதி ஒழிப்பு. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பக்கம் சாதி முறை வளர்வதையும் மறுபக்கம் சாதி ஒழிப்புகள் முயற்சி மேற்கொள்ளப்படுவதையும் காணலாம் அப்படின்றாங்க. சமத்துவமற்ற சாதி முறை ஒழிப்புக்கு உரக்க குரல் கொடுத்த திருவள்ளுவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியும் அறிவும் ஒழுக்கமும் மட்டுமே ஒரு சமுதாய நிலையை தீர்மானிக்கிறது. ஆமாம், அது வேணால் கரெக்டு தான். கல்வி, ஒழுக்கம், அதுக்கப்புறம் அவரோட சமுதாய நிலை, இது 3 தான் அவங்கள பற்றி அவங்களோட சமுதாய நிலையை தீர்மானிக்கிறது. கல்வி, ஒழுக்கம், இது 2 தான் ஒருத்தரோட சமுதாய நிலையை தீர்மானிக்குது, 3 கிடையாது. ஓகேவா. பிறப்பு அல்ல என்று எடுத்துரைத்தார் யார்? திருவள்ளுவர். ஓகேவா. அதை நம்ம ஒரு குறளை கூட சொல்லியிருப்பார். ஓகேவா. அதை தான் இங்கே இது பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டு ஒரு குறள் வரும்ல, சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்ட்டு. ஓகேவா. அந்த குறளை தான் சொல்லியிருப்பார். ஒழுக்கம் இல்லாதவர்கள் மேற்குடியில் பிறந்தாலும் இழிந்தவர்களாக கருதப்படுவர். உயர்ந்த பண்பில்லாதவர்கள் தாழ்ந்தோர் என்பது வள்ளுவரின் உறுதியான கருத்தாகும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஒழுக்கம் இல்லாதவர்கள் மேற்குடியில் பிறந்தாலுமே இழிந்தவர்களாக தான் கருதப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இல்லை. அதே மாதிரி உயர்ந்த பண்பு இல்லாதவர்கள் தாழ்ந்தோர் என்பது வள்ளுவரோட உறுதியான கருத்துன்றாங்க. உயர்ந்த பண்பு இல்லை அப்படின்னாலே நீங்கள் தாழ்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. யார்? வள்ளுவர். செய்கின்ற தொழிலால் மக்களிடையே உயர்வு தாழ்வு வேறுபாடுகள் இருக்கலாமே அன்றி நிச்சயமாக பிறப்பால் அல்ல என கூறி சாதி ஒழிப்புக்கு தமிழ்நாட்டின் முதல் குரல் கொடுத்தவர் திருவள்ளுவர் தான்றாங்க. அதான் நம்ம முன்ன அந்த குரல் சொன்னோம்ல. ஓகேவா. அந்த குரலுக்கான மீனிங் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கான். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள்,
திருவள்ளுவரை தொடர்ந்து நாலடியாரும் சமணர்களும் சாதி ஒழிப்பு முயற்சியில் முன்கொண்டு வந்தனர். ஓகேவா, சாதி ஒழிப்பு முயற்சி தான் முன்கொண்டு சென்றனர். தமிழகத்தின் பக்தி இயக்கம் பலம் பெற்று நல்லொழுக்கம் என்பது இறையன்பே என்று தமிழர்கள் சிந்தனையை கற்பனை கடவுள் உலகு பக்கம் திசை திருப்பிய போது சித்தர்கள் வெகுண்டெழுந்தனர். பாருங்கள், சித்தர்களும் ஏன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் இங்கே சொல்கிறான் பாருங்கள். காணப்பா சாதிகுலம் எங்கட்கில்லை என்று முழங்கினார் சிவவாக்கியார். சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, காணப்பா சாதிகுலம் எங்கட்கில்லை என்று முழங்கியவர் சிவவாக்கியார். கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பறைச்சியாவதேதடா பணித்தியாவ தேதடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதி பிரிவினையிலே தீயை மூட்டுவோம், சாதி பேதங்கள் சமயத்தோருக்கோ எல்லாது சர்சாதுக்களுக்கோ சாதி பேதம் இல்லை, அகப்பை தானாக நின்றவருக்கு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எல்லாம் பாயிறாங்க. ஓகேவா, சித்தர்கள் எல்லாம் கூறி பாய்ந்தார்கள். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த டைலாக் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, காணப்பா சாதிகளும் எங்கட்கில்லை என்று முழங்கினார் சிவவாக்கியார். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தர்கள் டாபிக் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய புக்கில் இருந்து ஒரு டாபிக் வந்தது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி காணப்பா சாதிகளும் எங்கட்கில்லைன்னு யார் முழங்கினாங்க அப்படின்னா சிவவாக்கியார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பார். சித்தர்களின் கலகக்காரர்னா இவர் தானே, சிவவாக்கியார் தானே. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சித்தர்களுக்கெல்லாம் சித்தராய் திகழ்ந்த வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே என்று எள்ளி நகையாடி. பாருங்கள், இந்த மாதிரி ஜாதி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்லி அவர் காமெடியாக பேசுகிறார். யார்? நம்ம ராமலிங்க அடிகளார், வள்ளலார்னு சொல்லுவோம்ல, திருவருட் பிரகாச வள்ளலார். அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் ஒருபடி மேலே போய் இருட்சாதி தத்துவ சாதி குப்பை என்றும் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளை சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அப்படின்னு சொல்லி சாதி சமய வேறுபாடற்ற சமத்துவ சன்மார்க்கத்தில் சேர அழைப்பு விடுத்தார். யார்? மக்கள் எல்லாத்தையும். பாருங்கள், இவர் அமைச்ச அமைப்பு என்ன அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுவே 1865 சுத்த சமரச சன்மார்க்க சங்கம்னு மாற்றுவார். அந்த சன்மார்க்கத்தில் சேர்றதுக்கு தான் இந்தமாரி அழைப்பு விடுக்கிறாரு. என்ன அழைப்பு விடுக்கிறாரு? இந்த மாதிரி ஒருபடி மேலே போய் இருட்சாதி தத்துவ சாதிக்கை குப்பை, ஓகேவா, சாத்திர குப்பை என்றும் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட இந்த மாதிரி சேர்ந்துக்கோங்க என்னோட அமைப்பில், ஏன்னா சாதி வேறுபாடெலாம் கிடையாது, சமத்துவ சன்மார்க்கத்தில் நீங்கள் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி அழைப்பிடுகிறாரு. வள்ளலாரும் பார்த்தீங்க அப்படின்னா சாதி ஒழிப்புக்காக நிறையா போராடுறாரு, போராடி உயிர் தியாகமும் செஞ்சிடறாரு. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நம்ம கொஸ்டின் ஏரியா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டேன்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். ஓகேவா, அவரே தான் இன்னொரு டைலாக்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இருட்சாதி தத்துவம் சாத்திர குப்பையினும் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர். இது சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் தான். ஓகேவா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம்பா. அதே மாதிரி சிவவாக்கியார் சொன்ன டைலாக்கையும் பார்த்துக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு முக்கியம். என்னது? காணப்பா சாதிகளும் எங்களுக்கில்லை என்று முழங்கியவர் யார் அப்படின்னா சிவவாக்கியார். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆசிரியர் கீழே கொடுக்காதனால இது நம்மளுக்கு வேணாம். ஓகேவா, நீங்கள் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு. தமிழ்நாடு ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. ஓகேவா, இந்தியாவை ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான போராட்டம் காட்டுத்தீ போல பரவிற்று. போராட்ட தலைவர்கள் தீண்டாமை ஒழிப்பின் மூலம் சாதி முறையை ஒழித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. தீண்டாமை ஒழிச்சோம்னாலே நம்ம சாதி பிரிவை சாதி முறையை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அவர்களது கவனம் சாதி ஒழிப்பிலிருந்து தீண்டாமை ஒழிப்பின் மீது நிலை கொண்டது. அவர்கள் நோயை ஒழிப்பதற்கு பதில் நோயின் அறிகுறிகளை பற்றி கவலைப்பட்டனர். நோயை புணுகு பூசி குணப்படுத்தி விடலாம் என்ற மாயையில் தங்களை இழந்தனர் அப்படின்றாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு தீண்டாமை அழியணும் அப்படின்னா இந்த சாதி ஒழிப்பு, சாதி ஒழிக்கணும்னா தீண்டாமையை ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேவா, அதை தப்பாக இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதுதான் சொல்கிறாங்க. நாட்டில் தேச விடுதலைக்காக போராடிய தலைவர்களும் தீண்டாமை ஒழிப்பு பாதையில் செல்வது சுலபமாக இருந்தது அப்படின்றாங்க. பாருங்கள், தேச விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் கூட தீண்டாமை ஒழிப்பு பாதையில் போகிறது தான் சுலபமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, தேச தலைவர்களும் தமிழக தலைவர்களும் தீண்டாமை ஒழிப்பு என்ற குறுக்கு வழியில் சென்று சாதி முறையை ஒழித்து சமத்துவ சமுதாயத்தை காண முற்பட்ட போது சுப்பிரமணிய பாரதியார் சாதி ஒழிப்பு கொடியை உயர்த்தி பிடித்தார். பாருங்கள், பாரதியார் சாதி ஒழிப்பு கொடியை அந்த மாதிரி உயர்த்தி பிடிக்கிறாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூட பாடியிருப்பார். இல்லை, யார்? குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினார். யாருன்னா நம்ம பாரதியார்.
ஓகேவா. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார்ல, சாதிகள் இல்லையடி அப்படின்ட்டு அந்த லைனை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா. அடுத்து பாருங்கள், தடம் மாறி சென்ற பெரியவர்களுக்கு எதிராக வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கையில் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றெங்கு காணீர் என்று முரசு கொட்டினார். அதுவும் யார்? அதுவும் நம்ம தலைவர் பாரதியார் தான். ஓகேவா. அடுத்து பாருங்கள், சாதி பிரிவுகள் சொல்லி, ஓகேவா, சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வர், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம் என்று எச்சரித்தார். யார்? அதுவும் பெரியார் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி என்பது சாத்திரம் அல்ல, அது சதி அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பார். அதுவும் யார்? அதுவும் பாரதியார் தான். ஓகேவா. இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியம்பா. அவசரப்பட்டு பாரதியாருக்கு பதிலாக வேறு எதனா போட்டுறாதீங்கப்பா. ஓகேவா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாதி ஒழிப்பால் மட்டுமே தீண்டாமை அகற்ற முடியும் என்ற உண்மையை பாடி புரிய வைத்தார் யார்? பாரதி. பாரதி வழிச்சென்ற பாரதிதாசனும் பாருங்கள், பாரதிதாசனும் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லைன். என்னென்னா, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி யார் பாடியிருப்பாங்க? நம்ம பாரதிதாசன். இந்த இருட்டறையில் உள்ளதடா உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும். ஓகேவா. ஓல்டு தமிழ் புக்கு 12th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னா பாரதிதாசன். அதே மாதிரி பாருங்கள், பாரதியார் லைனாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சாதிகள் லேடி பாப்பான்னு சொல்லி பாரதியார் தான் பாடியிருப்பார். அதே மாதிரி வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றெங்கு காணீர். இந்த மாதிரி முரசு கொட்டுறார். எங்கெங்கே காணினும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காணீர் அப்படின்னு வந்துட்டா பாரதிதாசன். இந்த மாதிரி முரசு கொட்டினாருன்னு வந்தாலே பாரதியார், பாரதிதாசன் சொல்லிட்டேன், பாரதியார். ஓகேவா. முரசு கொட்டினது அந்த மாதிரி வந்தாலே பாரதியார். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்னும் மேலென்னும் கொள்வர், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம். இப்படி சொன்னதும் யாரு? பாரதியார். அதே மாதிரி சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, இப்படி சொன்னதும் பாரதியார் தான். பாரதிதாசன் ஒன்னே ஒன்று தான். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, இப்படி சொன்னது பாரதிதாசன். ஓகேவா. பாரதிதாசன் இது ஒன்றே ஒன்று தான்ப்பா. எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் ஓகேவா, தமிழ்நாட்டில் இயக்க ரீதியாக சாதி வேறுபாட்டை எதிர்த்த ஈவே ராமசாமி பெரியார் கூட இந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பின் மூலம் சாதி எதிர்ப்பை காட்டினாரே அன்றி சாதி ஒழிப்புக்காக போராடவில்லை. பார்த்தீங்களா, ஈவேரா ராமசாமி பெரியார் கூட பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பின் மூலம் சாதி எதிர்ப்பை மட்டும்தான் காட்டினாரே ஒழிய சாதி ஒழிப்புக்காக அவர் போராடல அப்படின்றாரு. ராஜாஜி பெரியாரின் அணுக்க நண்பராகவும் தோன்றா துணைவராகவும் இருந்தார். பெரியார் காலத்தில் சாதி வேறுபாடுகள் அதிகரித்தனதுனே அன்றி கொஞ்சம் குறையவில்லைன்றார். பார்த்தீங்களா, பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாதி முறை பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்குது ஒழிய சாதி வேறுபாடுகள்லாம் கம்மியாகல அப்படின்றாங்க. ஓகேவா. அதான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், பெரியார் இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு தனி கட்சி அமைத்து ஆட்சியை பிடித்த அண்ணாதுரை சமூக சீர்திருத்தத்தை முன்னிலைப்படுத்தினாரே அன்றி சாதி ஒழிப்பை புறம் தள்ளிவிட்டார். பார்த்தீங்களா, அண்ணாவுமே என்ன பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி சமூக சீர்திருத்தத்தை தான் முன்னாடி வச்சுருக்காரு. சாதி ஒழிப்பை ஓரங்கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சாதி கட்சிகளின் துணையோடு ஆட்சி அமைச்சு சாதி வழி இடஒதுக்கீட்டின் மூலம் தமிழ்நாட்டின் சாதிகள் சாசுவமானதாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டனர் அப்படின்றாங்க. ஓகேவா. அதான் நாம் முன்ன பார்த்தோம்ல, இந்த மாதிரி எல்லாருமே இந்த சாதின்ற ஒரு குடைக்கு கீழே தான் எல்லோரும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், இன்றைய தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சாதிவார் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்க தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த தலைவரும் சாதி ஒழிப்புக்காக போராடவும் முன்வரவில்லை. சாதி ஒழிப்பு கற்பனை கோட்டையாயிருச்சு அப்படின்றாங்க. சாதி ஒழிப்பு கற்பனை கோட்டையாயிருச்சுன்றாங்க. சமத்துவ சமுதாயம் சத்தற்ற கரும்பு சக்கையாகிட்டுருதுன்றாங்க. பாருங்கள், சமத்துவ சமுதாயத்தை ஒரு சத்தற்ற கரும்பு சக்கையாயிருச்சுன்றாங்க. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் மனப்பான்மையோடு மனிதாபிமான உள்ளத்தோடு உலக கண்ணோட்டத்தோடு உருவாகி வரும் இளைய சமுதாயம் இந்த நீண்டகால நெடுங்கால சமூக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பாரதிதாசனோட கூற்று, பாரதியாரோட கூற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொல்லியிருப்பாருல்ல இந்த டைலாக், இந்த வள்ளலார் சொன்ன இந்த டைலாக்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவவாக்கியார் சொல்லியிருப்பாருல்ல அந்த டைலாகை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. வேறு எதுவும் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா
எக்ஸாமே முடிஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறதுக்காக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.